பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்ம இந்த 8வது நாளிலே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக. ஆண்டவருடைய வார்த்தையின்படி லூக்கா 23:28 சொன்னார், உன் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நம்ம ஒவ்வொரு நாளும் உபவாசத்தோடு ஒவ்வொரு காரியத்துக்காக நாம் கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் பெரிய மாற்றத்தை நம்ம பிள்ளைகளை வாழ்க்கையில நம்ம தேசத்தில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். இந்த நாளில் எதற்காக நாம் ஜெபிக்க போறோம் பிள்ளைகளுக்காக அப்படின்னா, அவர்கள் கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டுங்க. இதை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அநேக வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய முதலாவது அந்த கமாண்ட்மெண்ட்ஸ்ல நீங்க பார்க்கும்பொழுது முதலாவது பிரதான கற்பனை, மனுஷங்களுக்கு முதல் 4 கட்டளைகள் கர்த்தருக்கு அடுத்த காரியமா இருக்கும். அடுத்த காரியங்கள் பார்க்கும் பொழுது அதுல முதலாவது பிரதான காரியம் என்னன்னா, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஆண்டவர் முதல் பிரியாரிட்டி பேரண்ட்ஸ்க்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஏன் அப்படி கொடுத்திருக்காரு நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் பெற்றோர்களை மிகவும் கனம் பண்ண விரும்புகிறார். பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகளை கொடுத்தவர் தேவன் தான். நம்ம சாய்ஸ் கிடையாது. பாருங்களேன், ஒரு கணவனை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும், மனைவியை தேர்ந்தெடுக்க முடியும், அப்படிதான பெண் பார்த்து யாருக்கு யாருன்னு பார்க்க முடியும். ஆனால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தீர்மானிக்க முடியாது, பிள்ளைகளும் தங்கள் பெற்றோர்களை தீர்மானிக்க முடியாது. ஏன்னா இது தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். ஆகவே கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், இந்த பெற்றோருக்கு இந்த பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லி தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த பெற்றோருடைய பாடுகள் என்ன, காரியங்கள் என்ன அப்படின்னு ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் பெற்றோர்களை மிகவும் கனம் பண்ணுகிறார். பெற்றோரை மதிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த காரியம் செய்யும் பொழுதுதான் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பூரண ஆசீர்வாதம் வருங்க. பிள்ளைங்க எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு டே அண்ட் நைட் உட்காந்து படித்தாலும் 100 மார்க்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துல சில பிள்ளைங்க பார்க்கும்போது 1 மார்க்கில் சென்டம் போயிருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில் ஒருவேளை கீழ்ப்படியாமைகள் இருந்திருக்க கூடும். சில பேரை நான் அப்படி பார்த்துருக்கேன், நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஆனால் 1 மார்க்கில் போயிருக்கும். பாருங்களேன், ஏன்னா அவங்க பேரண்ட் ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல சங்கடப்பட்டிருப்பாங்க, அந்த பிள்ளையோட கீழ்ப்படியாமல் இருந்திருக்கும், பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணாத ஒரு பிள்ளையாக இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பிள்ளைங்க கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு அவங்க எவ்வளோ பிரயாசப்பட்டு படித்தாலும் அந்த தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அவங்க கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுதுதான் அந்த தாய் தகப்பன் மனதார அவர்களை ஆசீர்வதிக்க முடியும். பாருங்களேன், ஸோ அப்படிப்பட்ட பெற்றோருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக நம் பிள்ளைகள் இருக்கணும், கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? யாத்ராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம முதலாவது பார்க்கிறோம், நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமானால் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி. கொலோசியர் 3:20 சொல்லுகிறது, இது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுதுங்க. கீழ்ப்படிவது கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. எபேசியர் 6:1-4 வாசிக்கும்போது இது முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்று நம்ம அங்கே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் அந்த கீழ்ப்படியாமல் போகும்போது நடக்கிற காரியங்களை பாருங்க. மத்தேயு 15வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே நிந்திக்கிறவன், தாய் தகப்பனை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, மார்க் 7:10 நம்ம அந்த வார்த்தையை பார்க்க முடியும். நிந்திக்கிறவ பிள்ளைங்க, தாய் தகப்பனை நிந்திக்கிறவங்க. உங்க பிள்ளைங்க நிந்திக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்களேன். நம்மளை அவமதிக்கிறாங்களா, நிந்திக்கிறாங்களா? அப்படிப்பட்ட செய்கை செய்கிற பிள்ளைங்க அந்த காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ரொம்ப கடுமையா இருந்தது. பாருங்களேன், கொலை செய்யப்பட வேண்டும். உபாகமம் 27:16 பார்க்கிறோம், தூஷிக்கிறவங்க சபிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி. பிள்ளைங்க நம்மளை தூஷிக்கும் பொழுது, தாய் தகப்பனை தூஷிக்கும் பொழுது அவர்கள் மேல சாபங்கள் உண்டு. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க வாழ்க்கையில் அவர்கள் அறியாமே நிறைய சாபங்கள் வந்திருக்க கூடும். ஏன்னா தாய் தகப்பனை தூஷிக்கிறவனுடைய தீபம் கார் இருளில் அணைந்து போகும்னு வேத வார்த்தை சொல்லுதுங்க. அப்படின்னா பரலோக நிச்சயம் கிடையாது. பிள்ளைகள் ஒருபோதும் அப்படிப்பட்ட இருளுக்குள்ளே, ஒரு நிரந்தரமான இருளுக்குள்ள போய்விடவே கூடாது. அப்படியான நம்ம பிள்ளைகளுக்கு இந்த கீழ்ப்படுதலை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக காரியங்களை மாற்றுவார். யாத்ராகமம் 21வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது, சபிக்கிறவன், தாய் தகப்பனை சபிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மறுபடியும் பார்க்கிறோங்க. அப்ப இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை சபிக்கிறாங்களா? அநேக பிள்ளைங்களை பார்த்திருக்கேன், தாய் தகப்பனை கீழ்ப்படியாம அவங்களை கெட்ட வார்த்தையில திட்டும் பொழுது அல்லது தாய் தகப்பனை அடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படுவதை பார்த்திருக்கேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனை அடித்தவர்கள் எல்லாம் ஒரு கோவிலோட வாசலில் உட்கார வச்சிருப்பாங்களாம். கை கால் விளங்காம, சாப்பிட முடியாம, பறவையை போல, மிருகங்கள் போல ஒரு மாதிரி அவங்களுடைய சரீரம் உருமாறி இருப்பதை பார்த்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. தாய் தகப்பனை அடித்தவங்க, கீழ்ப்படியாதவங்களை ஒரு இடத்துல வந்து கேரளாவில் ஒரு கோவிலில் வைத்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்க, யாராக இருந்தாலும் இந்த தண்டனை அவங்க மேலே வருதுங்க. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது தேவனுடைய கோபம் அவங்க மேலே வருவதை பார்க்கிறோம். ஆகவே நம்ம பிள்ளைங்க ஒருபோதும் இப்படிப்பட்ட காரியங்களை மாட்டி விடாதபடிக்கு அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நீதிமொழிகள் 30:17 சொல்லுது, தகப்பனை பரியாசம் பண்ணுகிறவன், தாயை சபிக்கிறவனுடைய கண்கள் நதியின் காகங்கள் பிடுங்குமா,
கழுகின் குஞ்சு தின்னும் அப்படின்னு வசனம் சொல்லுது. எவ்வளவு ஒரு ஒரு பயமுறுத்துகிற வசனம் பாருங்களேன். வாசிக்கும் பொழுதே ஒரு பயம் நமக்குள்ள வருது. அப்படின்னா நம்ம பிள்ளைங்க இப்படிப்பட்ட காரியங்களை மாட்டி விடவே கூடாது. நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரே அந்த கீழ்ப்படுதல் எங்க பிள்ளைகளுக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி. இதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறவங்க யாருன்னு பார்த்தா பெற்றோர்கள் தாங்க. மறுபடியுமாக இது பெற்றோர் மேல விழுந்த ஒரு கடமையா இருக்கு. பிள்ளைகளை சரியான வழியில நாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி நீதிமொழிகள் 22:6 சொல்லப்பட்டிருக்கு. நீங்க நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, முதிர் வயது வரைக்கும் அவங்க விடாம இருப்பாங்க. சில பேரண்ட்ஸ் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பயப்படுறாங்க. இதை சொன்னா அவங்க கோச்சுப்பாங்களோ, கோவப்பட்டு போயிடுவாங்களோ, என்கிட்ட பேசாம போயிடுவாங்களோன்னு சொல்லி இன்னைக்கு ஒருவேளை நம்ம கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கு பதிலாக பிள்ளைகளை நாம் பிரியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, நடத்த வேண்டிய வழியில உன் பிள்ளையை நடத்து. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி வளர்க்கணும், கர்த்தருடைய காரியங்களை சொல்லி வளர்க்கணும், பிள்ளைகளுக்கிட்ட சொல்லணும். கீழ்ப்படிவதனால் வருகிற ஆசீர்வாதங்களை சொல்லி நம்ம சரியான வழியில நடத்த வேண்டியது பெற்றோருடைய கடமையா இருக்குங்க. நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி வச்சிருக்கீங்க? சொல்லி கொடுக்குறீங்களா அல்லது பிள்ளைகளுக்கு பயந்து வாடுகிறீங்களா? இன்னைக்கு அநேக பெற்றோர் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து சில காதல் காரியத்தில் விழுந்து இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், லவ் மேரேஜ் பண்ண இவங்கள தான் நான் லவ் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லும் பொழுது அவங்க ஒருவேளை விக்கிரக ஆராதனைக்காரங்களா இருப்பாங்க. பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க? பிள்ளைகளுக்கு பயந்து அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பாயாக வசனத்தை மறந்து இன்னைக்கு அநேக பெற்றோர் அப்படியாக திருமணம் செய்து வைக்கிறாங்க பாருங்க. பிள்ளைக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்பட, கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு நினைக்கல, ஆனா பிள்ளைகளுக்கு செவி கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நரகமாக மாற்றி விடுகிற பெற்றோர்கள் உண்டு. அப்படி இருக்கக்கூடாதுங்க. நாம் சரியான வழியிலே அவர்களை நடத்த வேண்டும். சரியான சத்தியத்துக்குள்ள அவர்களை நாம் வழி நடத்த வேண்டும். நலமானதை சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகள் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. தேவனுக்கு எது பிரியமோ அந்த வழியிலே நாம் பிள்ளைகளை நாம் நடத்த வேண்டும். நீதிமொழிகள் 13:24 சொல்லுகிறது, பெரம்பை கையாடாதவன் பிள்ளையை பகைக்கிறான். பாருங்க, என்னுடைய நாட்கள்லாம் ஞாபகம் இருக்கு. எங்க வீட்டுல ஒரு பெரம்பு இருந்துச்சு. ஒரு பேருக்காவது ஒரு பெரம்பை வச்சிருப்பாங்க பாருங்களேன். இன்னைக்கு எத்தனை பேரோட வீட்டுல அப்படிப்பட்ட பெரம்பு இருக்கு? நம்ம பெரம்பை எடுக்கிறோமா? இல்ல. நம்ம பயப்படுகிறோம், பிள்ளைகளுக்கு பயப்படுறோம், திட்ட பயப்படுகிறோம், அடிக்க பயப்படுகிறோம். கட்டாயமா அடிச்சுதான் ஆகணும்னு கிடையாது. பிள்ளைகளை சில நேரத்துல சீர்திருத்த வேண்டிய காரியங்கள் இருக்குமானால் நாம் சரியாக அவர்களை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுதான் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கறதுங்க. ஆனா இன்னைக்கு பெற்றோர்களே சரியான பாதையில நாம் நடத்துவது கிடையாது. பிள்ளைகளை நாம் பிள்ளைகளுக்கு பயப்படுகிறோம், சொல்ல பயப்படுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, பெற்றோர்கள் இதுல பொறுப்பாக இருக்கிறாங்க. பெற்றோர்கள் சரியான வழியிலே அவர்களை நடத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்ப நாம இன்னைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ சொல்ல வேண்டியதை சரியான நேரத்துல நாம் சொல்ல வேண்டிய விதத்திலே அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அதுக்காக ஓவராவும் சில நேரத்துல பண்ணிடக்கூடாது. ரொம்ப கடுமையான சட்டமாக ஒருவேளை நம்ம அவங்களை நடத்தணும் அப்படின்னா பிள்ளைகள் ஒருவேளை அதுக்கு முழு மனதோடு கீழ்ப்படிய மாட்டாங்க. பாருங்களேன், அவங்க நம்ம ஒருவேளை அரெஸ்ட் பண்ணது போல வச்சிருக்கோமா? ஒரு கிளிய வந்து அந்த கூண்டுக்குள்ள வைத்து ஒரு பறவையை உள்ள வைத்து நம்ம அதை அடக்கி வைப்போமானால் அதை பார்ப்பதுக்கு அடங்கினது மாதிரி இருக்கும். ஆனா ஒரு டைம் கிடைக்கும் போது அதனுடைய அந்த கூட்டுடைய கதவு திறக்கப்படுமானால் அந்த கிளி பறந்து போயிடுங்க. ஏன்னா அந்த எஜமான் மேல, வளர்த்த எஜமான் மேல அதுக்கு என்னதான் இல்லை? அன்பு கிடையாது. ஆகவே உண்மையான கீழ்ப்படுதல் அங்க கிடையாதுங்க. அதுபோல ரொம்ப அடக்கி வைக்கும் பொழுது வசனம் சொல்லுது, பெற்றோரே பிள்ளைகளை கோபமூட்டாதிருங்கள். சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் அதிகமா போய் பண்ணும் பொழுது அது பிள்ளைகளுக்கு கோபம் ஊட்டுகிறது. ஆகவே பெற்றோருக்கு ரொம்ப ஞானம் வேணும், எப்படி சரியாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி. இதுல ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார்னு பார்க்கிறோம். அவர் இந்த எருசலேமின் ஆலயத்துல போயிருக்கும் பொழுது அந்த ஆலயத்துல அவர் தங்கி அங்க 3 நாள் அங்கே இருந்து விட்டார்னு பார்க்கிறோம். தாய் தகப்பன் திரும்பி வந்து ஏன் இப்படி செய்தா என்று சொல்லி பேசும்போது பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் அவர்களோடு கூட வீட்டுக்கு போய்விடுவார். இல்லை, நான் மறுபடியும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லலை, அடம் பிடிக்கல. 3 நாள் இருந்தாரு. ஆனா அப்பா அம்மா வந்து கூப்பிட்ட உடனே புறப்பட்டு போய்விட்டார். கீழ்ப்படுதல் உள்ளவராக இருந்தார். யாக்கோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அங்க பாருங்க, யாக்கோபுக்கு ஒருவேளை தன் தாய் ரெபேக்கா ஒரு தவறான ஆலோசனை சொல்லி இருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு நேரத்துல அந்த ரெபேக்கா சொல்றாங்க, நீ வீட்டுல இருப்பீன்னா ஏசா உன்னை கொன்று போடுவான், ஆகவே நீ வந்து உன்னோட மாமனுடைய வீட்டுக்கு போய்விடு, சில காலம் அங்க போய் இரு, நான் வந்து சொல்லும் பொழுது நீ வா என்று சொல்லும் பொழுது யாக்கோபு கீழ்ப்படிந்து போவார். நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்ல முடியுமா? அப்படி இன்னைக்கு கொஞ்ச நாள் நீ வேற வீட்டுல போய் இருப்பா, உன் அண்ணாவுடைய கோபம் அடங்கின உடனே அவனை கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னா நம்ம பிள்ளைங்க கேட்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ஆனா யாக்கோபு கீழ்ப்படிந்தார். தாயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால போகிற வழியில தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி பேசினார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி முடிவு பரியந்தம் யாக்கோபை தேவன் கைவிடாமல் நடத்தினார். அப்படின்னா அந்த கீழ்ப்படிதல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. தேவன் பிள்ளைகளோடு கூட இருப்பார் பாருங்க. ஆண்டவர் அப்படியாக கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார் நம்ம பார்த்தது மாத்திரமல்ல,
இதனுடைய ஒரு ரகசியம் என்ன? சும்மா கீழ்ப்படினா பிள்ளைங்க கீழ்ப்படிஞ்சிருவாங்களா? இல்லைங்க. இதுல ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவானவர் எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாருன்னா, பிகாஸ் ஆஃப் த லவ் ஆன் ஃபாதர். அவருக்கு தகப்பன் மேல அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்துச்சுங்க. அவர் தகப்பனை நேசிக்கிறவராக எபிரேயர் 10:7 பார்க்கிறோம். தேவனுக்கு பலிகள் சரியானதல்லன்னு பார்க்கும்பொழுது, தேவனே இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன் என்று சொல்லி அவராக இறங்கி வருகிறார். வேத வார்த்தைகளை நிறைவேறும்படி அவர் இறங்கி வருகிறார். தன் தகப்பனுடைய ஒரு கம்பல்ஷனோ ஒரு ஃபோர்ஸோ நீ போ என்று அவர் சொல்லல. அன்பின் நிமித்தம், தகப்பனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற அன்பின் நிமித்தம் கீழ்ப்படிந்து அவர் பூலோகத்துக்கு இறங்கி வருகிறார். அப்படிப்பட்ட அன்பின் நிமித்தம் உண்டாகிற கீழ்ப்படுதல் இருக்குமானால் அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது கரெக்டானதாக இருக்கும். அது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஒபீடியன்ஸ் அங்கே இருக்கும். அன்பின் நிமித்தம் பர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ் காணப்படும். ஆகவே அந்த அன்பு நம்ம பிள்ளைகளுக்குள்ள நம்ம மேல இருக்கணும். இதுக்கு என்ன பிகினிங் அப்படின்னா, பிதாவாகிய தெய்வம் இயேசுவானவரை அப்படியாக நேசித்தார். வசனம் சொல்லுது, மத்தேயு 3:17 இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்ற சத்தம் உண்டானது. அப்படின்னா பிதா தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இன்னைக்கு நீங்க உங்க அன்பை பிள்ளைகள் மேல வச்சிருக்க அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா? ஐ லவ் யூன்னு சொல்றீங்களா? உங்க பிள்ளைய பார்த்து நீ தான் என்னோட கிரேட்டஸ்ட் கிஃப்ட்னு சொல்றீங்களா? உங்க பிள்ளைகளை நீங்க நேசிப்பதை வெளிப்படுத்தி காட்டுறீங்களா? உங்க பிள்ளைகளோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? முதலாவது பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கும் பொழுதுதான், அன்பு செலுத்தும் பொழுதுதான் அந்த அன்பை அவர்கள் பெற்றுக்கொண்டு அன்பை நமக்கு கொடுப்பாங்க. அந்த அன்புல தான் கீழ்ப்படிதல் காணப்படும். என் அப்பா அம்மாவை நான் வேதனைப்படுத்த கூடாதுன்னு சொல்லி நமக்கு பிரியமாய் நடக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இதில் முக்கியமான பங்கு யாரது மறுபடியும் வருது? பெற்றோர்களாகிய நம்முடைய கையில் தான் அது இருக்குதுங்க. நம்ம பிள்ளைகளை நேசிக்கணும். அவங்க திட்டிக்கொண்டே இருப்பதல்ல, அவங்களை தோற்றிக்கொண்டே இருப்பதல்ல, அவங்களை கோபம் மூட்டுவதல்ல. நாம் அன்பு செலுத்த வேண்டும், நேரத்தை செலவிட வேண்டும். சில பேர் பேரண்ட்ஸ் இன்னைக்கு வேலைக்கு போகும்பொழுது வேலையில் பிஸியாக இருக்கிற போது பிள்ளைகளை மறந்து போகிறாங்க. பிள்ளைங்க வீட்டுக்கு வரும்பொழுது டைம் ஸ்பெண்ட் பண்ண யாருமே இல்லை, பேச யாருமே இல்லை. ஆகவே வெளியில் ஒரு அன்பு கிடைக்கும் போது அவங்க போயிடுறாங்க. பாருங்களேன், தவறான பாதைகளில் போகிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஆனால் பெற்றோர்கள் அன்பு கொடுக்கிறவர்களாக முதலாவது இருக்கணும். அப்பதான் நாம் அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். அன்போடு கூட அந்த கீழ்ப்படுத்தும் பிள்ளைகளிடத்துல காணப்படும். ஆகவே இந்த ஒரு தீர்மானத்தை நாம் இன்றைக்கு எடுக்க வேண்டும். இயேசுவானவர் முன்மாதிரியாக இருந்தார். பிதாவாகிய அவ்வளவாய் அவரை நேசித்தாருங்க. அப்பதான் இந்த பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ் காணப்படும். ஆகவே இந்த நாளிலே நாம் அதற்காக நாம் விசேஷமாய் நாம் ஜெபிக்க போறோம். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக நீர் எவ்வளவாய் ஆண்டவரே இந்த கீழ்ப்படுதலை எங்கள் பிள்ளைகளிடத்தில் விரும்புகிறீர் ஐயா. இது உம்மை பிரியப்படுத்துகிறது நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. நீர் கொடுத்த முதலாம் கற்பனையாக இருக்கிறதே. ஆகவே இந்த காரியங்கள் எங்கள் பிள்ளைகளிடத்தில் காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாள் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை கீழ்ப்படியாமல் எங்களை முதலாவது மன்னிப்பீராக. எத்தனையோ தாய் தகப்பனுடைய கண்ணீருக்கு ஆண்டவரை பிள்ளைகள் ஆளாயிருப்பாங்கப்பா. அது நிமித்தம் ஒருவேளை அவங்க சபிக்கப்பட்டவர்களா இருப்பாங்களே, அவங்க மேல சில சாபங்கள் இருக்குமே ராஜா. தேவனே, தயவா எங்க பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே சிலுவையின் ரத்தத்தில் ஆள ஆண்டவரே கர்த்தாவே எங்க பிள்ளைகளுடைய சாபங்கள் எல்லாம் நீங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தயவாய் மன்னிப்பீராக. ஆண்டவரே, கீழ்ப்படியாம நிமித்தம் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக. இதனால அவங்க பாவங்களை எல்லாம் மன்னித்து சுவாமி எல்லா தடைகளை நீங்க உடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்க பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விசேஷத்தை ஞானத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, சரியாய் நடத்தப்பட வேண்டும். நாங்கள் அவங்களை சரியான வழியில நடத்தப்பட கர்த்தாவே கிருபை செய்வீராக ஐயா. தகப்பனே, உமக்கு பிரியமாய் வளர்க்க உதவி செய்வீராக. அது மாத்திரமல்ல, விசேஷமாய் ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக பிதாவாகிய தேவன் முதலாவது அன்பு கூர்ந்தீரே அப்பா. ஆகவே அந்த இயேசுவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டு அந்த கீழ்ப்படுதல் இயேசுவானவரிடத்தில் காணப்பட்டது போல ஆண்டவரே நாங்கள் எங்க பிள்ளைகளை முதலாவது நேசிக்க, அன்பு செலுத்த, அந்த அன்பின் இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஐயா அந்த அன்பை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிற பிள்ளைகளை நேசிக்கிறவர்களாக ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற பெற்றோராக இருக்க உதவி செய்யுங்க ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகளை சபிக்கிற சுபாவங்கள் பெற்றோருக்குள்ள எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்து குறை சொல்லுகிற சுபாவங்கள் பெற்றோருக்குள்ள எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்துல அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அன்பு ஆண்டவரே அப்பா பெற்றோருக்குள்ள இதனால கொடுக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம் சுவாமி. மன துருகுவீராக ஆண்டவரே அப்பா. எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக உமக்கு பிரியமா நடக்கணுமே. அவங்க ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கணுமே. பூமியில நன்மை உண்டாயிருக்கணுமே. உம்முடைய ராஜ்யத்துக்கு வரணுமே ஆண்டவரே. அதற்கு அந்த கீழ்ப்படுதல் உள்ள ஒரு ஆவியை கொடுங்க பரிசுத்த ஆவியானவரே. அந்த கீழ்ப்படுகிற ஒரு கிருபை, அந்த கீழ்ப்படுகிற ஞானம், அந்த உணர்வுள்ள இருதயத்தை அப்பா எங்க பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா.
இந்த நாளிலிருந்து ஒரு மாற்றம் வரட்டும் ஐயா. அந்த தேசத்துல பிள்ளைகளுக்கு அப்படியான ஒரு கீழ்ப்படுதலை கொடுப்பீராக, ஒரு கீழ்ப்படுதலை கொடுப்பீராக. தாய் தகப்பனை கனம் பண்ணட்டும், மரியாதை கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஐயா ஆனர் பண்ணட்டும் ஆண்டவரே. ஐயா தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு உணர்வின் இருதயம் தேசத்துல வருவதாக ஆண்டவரே. பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் மாறுவார்களாக. அதனால தேவன் வைக்கிற எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று கொள்ளட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இது அப்படியே எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு மாற்றத்தை அவங்களுக்குள்ள கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கீழ்ப்படுதலின் ஆவியை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜா பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணுவீராக. அந்த ஐக்கியத்தை கெடுக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலப்பா. ஆவியானுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களில் பெரிய ஒரு எழுப்புதல் எங்க தேசத்துல வாலிபர்கள் மத்தியில உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவியானுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரீட்சை எழுதுற பிள்ளைகளுக்கு எல்லாம் கிருபையை கொடுப்பீராக ஆண்டவரே. கிருபையை கொடுப்பீராக. தயவாய் இருமையா எங்க பிள்ளைகளை கர்த்தர் மேன்மையாய் உயர்த்துவீராக. உயர்ந்த ஸ்தலத்துல உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பீராக ஆண்டவரே. ஆவியானுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்க செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.